இனியா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போவாங்க. பாக்யா இனியாவை பார்த்ததும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இனியா எதுவும் பேசாம அமைதியா இருப்பாங்க. ஏன் இனியா எதுவுமே பேச மாட்டேங்கிற, ரொம்ப டல்லா இருக்க, நீ சாப்பிட்ருக்க மாட்ட, கண்டிப்பா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுன்னு கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துல இனியா அழ ஆரம்பிச்சிடுவாங்க. பாக்யா ரொம்பவே பயப்படுவாங்க. என்ன இனியா, என்ன ஆச்சு, வீட்டில் ஏதாவது சண்டையா, ரெஸ்டாரண்ட்டை பற்றி எதுவும் கேட்டாங்களா, ஏதாவது சண்டையான்னு கேட்பாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுக்கு இனியா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ கஷ்டப்படுறேல அதை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. ஆகாஷோட சேர்த்து வச்சு நிதிஷ் பேசுறதையோ அவங்க சண்டை போடுறதையோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நேரம் ஆயிடும். இனியாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கோபி அவரோட காரில் கூட்டிட்டு போவாரு. இனியா வாசல்லையே விட்டுட்டு போக சொல்லுவாங்க. கோபி என்ன சொல்வாருன்னா, இல்லைம்மா அது நல்லா இருக்காது, நான் உள்ள வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறேன் உடனேவும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கோபி கிளம்பி போன உடனேயே நிதிஷ் இனியா கிட்ட, எங்க போயிட்டு வர, ஹோட்டலுக்கு உங்க அம்மாவை பார்க்க போனியா, ஆகாஷை பார்க்க போனியா, இதெல்லாம் ஒரு குடும்பம், உன்னை கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேற, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா கேட்பாரு. சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வேற கோவமா பார்ப்பாங்க. இனியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பேசாம அவங்க ரூம்ல போய் உட்காந்துருப்பாங்க. நிதிஷ் ரூமுக்கு வந்ததும் இனியா நிதிஷ் கிட்ட, நான் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறமும் ஏன் என்ன சந்தேகப்படுற மாதிரி பாக்குறீங்க, அம்மா அப்பா கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொன்னீங்க, நான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல லாயலா தானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நிதிஷ் அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டாரு. நீ ஆகாஷை தான் பார்க்க போன அப்படின்னு சொல்லுவாரு. இனியா கிட்ட சண்டை போட்டுட்டு வேற ரூமுக்கு போயிடுவாரு. இனியா உட்காந்து அழுவாங்க. உடனே அந்த நேரமே கோபிக்கு ஃபோன் பண்ணிட்டு, அப்பா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபியும் ரொம்ப பயப்படுவார். என்ன இனியா, என்ன இனியாம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லைப்பா நான் உங்ககிட்ட பேசணும், இப்போ வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனியா. இன்னைக்கு காலையில் நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு கோபி. காலையில் இனியா வீட்டுக்கு வருவார். இனியா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால இனியாவை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. சுதாகர் கூட, ஏன் இனியாவை மட்டும் கூட்டிட்டு போகிறீங்க, மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்களா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லுவார். நிதிஷோட அம்மா தான் அவனுக்கு வேலை இருக்குது, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இனியாவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது கோபி என்ன விஷயம்னு கேட்பாரு. இனியா காரை ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கல்யாணமே நடந்திருக்க கூடாது, நீங்க தானப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என்னால வேலைக்கும் போக முடியல, வீட்லயும் யாருமே பேச மாட்டாங்க, ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியிருக்கு, எனக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்கப்பா, ஆகாஷோட சேர்த்து வச்சு பேசுறாங்க, நான் தான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறமும் ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு ரொம்ப அழுவாங்க. கோபிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அழாதம்மா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நான் தானே பண்ணி வச்சேன், நான் பேசுகிறேன், நான் என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத இனியா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த எபிசோடில் கோபி வீட்டில் பாக்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க.